நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் பிஏயா இருந்த மாதிரியே சுத்திட்டு இருக்கா? ஹலோ ரூபி, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியாம்மா? சாப்பிட்டியா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பவே சாப்பிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, இப்பதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து ரூம்ல உட்கார்ந்தா உனக்கு போனே அடிச்சேன். ஏம்மா அம்மைக்கு போனே பண்ண மாட்டேங்க? காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு போன் கூட போடல. எம்மா வீட்ல இங்க கொஞ்சம் வேலைம்மா. கிறிஸ்மஸ்ல அதனால குடியெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அந்த பிஸில போன் பண்ணவே இல்ல. அப்படியேம்மா, அந்த வீட்ல உன்னை எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டியாம்மா? யாரும் உன்னை எதுவும் சொல்றதெல்லாம் இல்லல்ல? இல்லம்மா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா பாத்துக்கிட்டியாங்க. அத்தை என் மேல நல்ல பாசமா இருக்காங்க. மாப்பிள்ளை எப்படிமா உங்ககிட்ட நடந்துக்கிட்டியாரு? நல்லா பேசியாரா? இல்லம்மா, அவரு அவ்வளவா பேசலாம் மாட்டாரு. சாப்பிட்டியான்னு கேட்பாரு, அவ்வளவுதான். என்னம்மா சொல்லியா? மாப்பிள்ளை வெறும் சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரா? என்னம்மா இதெல்லாம்? இன்னும் மாப்பிள்ளை வெளியே தான் படுக்காரோ? ஆமாம்மா, அவர் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரைக்கும் வெளியே தான் படுத்துட்டு இருக்காரு. நான் மட்டும் தான் ரூம்ல படுக்கிறேம்மா. அப்படியா? இப்படி இருந்தா என்னம்மா அர்த்தம்? உனக்கு அவருக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. நீ உன் புருஷன் கூட நல்லபடியா பேசி வாங்கி இருந்தா தானம்மா நல்லது. ஏம்மா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கலையோ? ஏன் அவர் இப்படி வெளியவே படுக்காரு? நீ அவர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால வெளியே படுங்கன்னு எதுவும் சொன்னியோ? சீச்சி, இல்லம்மா, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரே தான் திடுதிப்புன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டுல, அதனால உனக்கும் மனசு கஷ்டம் எனக்கும் மனசு கஷ்டம், அதனால நான் கொஞ்ச நாள் வெளியவே படுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியவே படுக்காருமா. சரிம்மா, அவர் தான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு வெளியவே படுக்காரு. நீயாவது அதெல்லாம் வேண்டாம் உள்ள படுங்கன்னு சொல்ல வேண்டியதானம்மா. இன்னைக்கு அது மாப்பிள்ளை உள்ள படுக்க சொல்லு. நீ சொல்லட்டும் கூட அவர் எதிர்பார்க்கலாம்ல. எம்மா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது எப்படி அவர்கிட்ட வெளியே படுக்காதங்க உள்ள படுங்கன்னு சொல்ல முடியும்? நானே தூக்கத்துல இருந்து முழிச்சா யார் பக்கத்துல இருந்தாலும் அடி அடின்னு அடிச்சிருவேன். அவரை நான் தெரியாம அடிச்சுட்டு என்ன ஆகும் நீயே சொல்லு. அதனால அவர் கொஞ்ச நாளைக்கு வெளியவே படுக்கட்டுமா, அது நல்லதுதான். ஏன்னா திடீர்னு வேற இங்க கல்யாணம் நடந்து போச்சு. எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவாங்கம்மா. அவரு கொஞ்ச நாள் வெளியவே படுக்கட்டுமே, பிறவே நம்ம உண்மையை சொல்லிட்டு அப்புறமா அவரை உள்ள படுக்க சொல்லலாம். என்னதே நம்மளா? ஐயோ ரூபிமா, அம்மையெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாதுமா. உனக்கே தெரியும்ல, ஏற்கனவே அம்மா பயந்து போய் இருக்கேன். இத பத்தி அங்க பேச வந்து அவ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால உன் புருஷன் நல்ல மூட்ல இருக்கும்போது நீயே இது சொல்லிருமா. அவரும் சேகர் மாதிரி தானா? கண்டிப்பா அவனை புரிஞ்சுக்கிடுவாருமா. நல்ல பையன் தான் எல்லாரும் சொல்லியாவ. அதனால உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவர்கிட்ட மெதுவா எடுத்து சொல்லு. மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கிடுவாருமா. அப்பாவையும் அம்மாவையும் அங்க இழுத்துறாதம்மா. அவகிட்ட எல்லாம் வந்து எங்களால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நீ எப்படியாவது பேசி சமாளிச்சிரு ரூபி.
சொன்னதை மனசுல வச்சுக்க. மாப்பிள்ளட்ட எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா இதை பத்தி சொல்ல பாரு. சரிம்மா. சரிம்மா ரூபி, அப்ப நான் போனை வைக்கட்டுமா? சரிம்மா. அம்மா சொல்றது கரெக்ட் தான். அவர்கிட்ட இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேசணும். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணணும். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளா அவர்கிட்ட ஒழுங்கா பேசவே இல்லை. இனியாவது அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பா இப்ப நைட் அவர் இங்க வரமாட்டாரு, வெளியவே படுத்திருப்பாரு. காலையில முழிச்சதுல இருந்தே அவர்கிட்ட நல்லபடியா பேசி பழகணும். என்னோட ப்ராப்ளத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு கல்யாணம் தானே பண்ணி வச்சோம். உன்னை நாங்க என்ன கடல்லையே கொண்டு போய் தள்ளிவிட்டோம். ரொம்ப தான் சோகத்தை புளிஞ்சு ஊத்திட்டு கிடக்கா. பேட வேதுக்குல இந்த பாட்டு பையனை பாட்டு. இந்த நேரத்துல நீ பாட வேண்டிய பாட்டா இது? என்னை கேட்டா வாடி 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 ஸ்வீட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. இந்த பாட்டுதால இந்த சிச்சுவேஷன்ல நீ பாடிட்டு கிடக்கணும். அதை விட்டுட்டு சோக மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. தம்பி சேகர் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னைய மாதிரியே மூஞ்சில சாணி அப்பன மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. நீ என்னடானா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவனை மாதிரி மாறிட்டா. அவன் என்னடானா உன்னைய மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கா. என்னல உங்களுக்கு பிரச்சனை? அருமையான பிள்ளைய உங்களுக்கு பொண்டாட்டிய பார்த்து வச்சா எப்படி மூஞ்சில சாணி அப்பன மாதிரியே திடீரியல எதுக்குல? அவன் என்னடானா கல்யாணத்துக்கு முன்ன அப்படி இருந்தா, நீ என்னடானா கல்யாணத்துக்கு பின்ன அப்படி இருக்கா. தம்பி சேகரோட காத்து ஓ மேலே அடிச்சிட்டோ. பேரவே எதுக்கு இங்க பட்டுட்டு சோகப்பாட்டு பாடிட்டு இருக்கா? அதுக்கு சோகப்பாட்டு தான் பாடுவாங்களோ? கத்த பிறக்க போறார். அதுக்கு கத்தரோட பாட்டு சந்தோஷமான பாட்டு தான் பாடணும். இப்படி சோகமான பாட்டு சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடாது. நான் ஒரு தூக்கமே தூங்கி வெளியே வந்தாச்சு. ரூம்ல தண்ணி பாட்டில் வைக்கல, ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம்னு வந்தேன். நீ என்னன்னா சோபால உருண்டுட்டு என்ன தூங்காம பாட்டு பாடிட்டு கிடக்கா. உனக்கு கல்யாணம் ஆயிட்டுப்பா ஜோசப். நீ இப்போ உன் பொண்டாட்டி கூட தான் இருக்கணும். இப்படியா ஒத்தையில படுத்து கிடக்கிறது? போப்பா, போய் உன் பொண்டாட்டி கூட போய் படு. என்னது, இங்கேயே படுக்க போறியா? அம்மா ரூபி எங்க இருக்கா? என்னப்பா இது, ரூம்ல படுத்திருப்பால இருக்கும்னு சாதாரணமா சொல்லியா? அப்போ கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கீங்களா? அவ ரூம்லயும் நீ இங்கே தான் தூங்கிட்டு கிடக்குறீங்களோ? சும்மா எடு, போய் சொல்லாத. உன் மகட்ட பார்த்தாலே தெரியுது. 4 நாளா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பேய் அறிஞ்ச மாதிரியே தான் சுத்திட்டு இருக்கா. இதுக்கு மேல உங்களால இப்படியே விட்டா சரி வராது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து எழுந்துரு. வா, ரூம்ல போய் படுப்போம். பாடுப்பா ஜோசப், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ ரூபி உன்னோட மனைவி. அவளை நீ தான்ப்பா நல்லபடியா பாத்துக்கிடணும். நாங்க என்னதான் அவளை பாத்துக்கிட்டாலும் நீ பாத்துக்கிடிய மாதிரி வராதியா? பாட்டி சொல்றது கேளுப்பா ஜோசப். வா, அவ ரூம்ல போய் படுத்துக்க. 2 பேரும் இப்பொழுது கணவன் மனைவி ஒரே இடத்தில் தான் இருக்கணும். தனித்தனியா இருக்கக்கூடாதுப்பா. ஏத்தே, என்னத்தே ராத்திரி வந்து நின்று இப்படி பேசிட்டு இருக்கிய? ஜோசப் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல கேளு. ஓம் அவன் இங்கே தான் பட்டு உறங்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை இருக்க ரூம் பக்கம் கூட போறதே இல்ல போல. ஐயோ ஜோசப், எதுக்குப்பா? ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? பாட்டியா, உன் மகனை நீ எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு பாரு. சரியான சோக்கரா இருக்கான். ஏத்தே, அதெல்லாம் இல்லத்தே. ஜோசப் என்னப்பா? ஜோசப், அந்த பிள்ளை மனசு வருத்தத்திலே இருந்தாலும் நீ தான் பேசி சரி பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவ தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் அவளுக்கு புருஷன். 2 பேரும் இனி சேர்ந்து தான் இருக்கணும். இப்படி தனித்தனியெல்லாம் படுக்க கூடாதுப்பா. அந்த பிள்ளை என்ன நடப்பா, வீட்டுல என்ன நடப்பாவ? இப்படியே பண்றது? தாலியை கட்டினா மட்டும் போதாது, பொண்டாட்டி நல்லபடியா வச்சு பார்த்துக்கிடணும். நல்ல புத்திமதி சொல்லு. நான் வந்து பார்த்ததுனால தான் எனக்கே தெரிஞ்சது. இப்படியே விட்டுண்டா இது பல மாசம் தொடர்ந்து இருக்கும். ஐயோ, இதெல்லாம் சரி வரா. ஜோசப் எழுந்துரு, போய் ரூபி கூட போய் பாடு. எதுக்கு இப்ப வேண்டான்னு சொல்றா? அந்த
போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு நினைக்கேன். இங்க பாரு ஜோசப், உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடாத. போ ரூபி கூடவே ரூம்ல படு. கல்யாணம் முடிஞ்சாச்சு, தனித்தனியா படுக்காவல. அந்த பிள்ளை என்ன நினைக்கும் நம்மளை பத்தி? போய் அந்த பிள்ளைகிட்ட நல்லபடியா பேசி நல்லபடியா வாழுங்க போங்க. அன்னைக்கு அவ்வளோ அலங்காரம் எல்லாம் செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செஞ்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போச்சு போல. ஐயோ ஜோசப், அன்னையில இருந்து இங்கதான் படுக்கிறியோ? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா ஜோசப்? போ அந்த பொண்ணு கூட போய் படுப்போ. போன்னு சொல்றீங்களா? போ ஜோசப். ஏன் உன் ரூம்ல உனக்கு பாத்ரூம் இல்லையோ? எல்லாம் தானே இருக்கு. ரூம்லயே போய் பாத்ரூம் போயிட்டு படு. போன்னு சொன்னேன். மடுமவளே அமுதா, உன் மவன் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் பின்னாடியே போய் அவனை ரூம்ல தள்ளி விட்டு வாரேன். கதவை வெளியே பூட்டிட்டு வந்தாதான் அவன் வெளியே வராம உள்ளேயே கிடப்பான். சரி தேய். ரூபி, ரூபி கண்ணா. ஐயோ இவங்களா இந்த நேரத்துல வந்து எழுப்புறாங்க? நல்ல வேளை நான் தூங்கல. ஏதோ ஒரு யோசனையில அப்படியே முழிச்சே இருந்துட்டேன். இப்போ எதுக்கு பாட்டி வராங்க? ரூபி, ரூபி கண்ணா. வாங்க பாட்டி, உள்ள வாங்க. ரூபிமா, என்னம்மா இதெல்லாம்? என்ன பாட்டி, எது கேக்குறீங்க? உங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன கேட்க? என்னம்மா இதெல்லாம்? அவன் வெளியவும் நீ உள்ளவும் படுத்திருக்கிறது நல்லாவா இருக்கு? இவன் தான் கூறு கெட்ட மாதிரி யோசிச்சிருக்கானா? நீ அது கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாதா? இங்கேயே படுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானம்மா. பாட்டி, நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். அவர்தான் நான் வெளியே போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்தாரு. அவன் அப்படி சொன்னா என்ன? மண்டையிலே ரெண்டு கொட்டு கொட்டி உள்ள வந்து படுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்து பாட்டி. சரி சரி, கல்யாணம் ஆன புதுசு அப்படிதான் இருக்கும். இங்க பாருடா ரூபி கண்ணா, கணவன் மனைவி உறவு என்பது அது ஒரு பொக்கிஷம் மாறிடா. அதை நம்ம பேணி பாதுகாக்கணும். இப்படி அவன் சோபாலையும் நீ பெட்டிலையும் படுத்து கிடக்கிறது நல்லாவா இருக்கு? இப்படி இருந்தா எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவிய? ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். இத்தனைக்கும் அன்னைக்கு கல்யாணம் நின்று போச்சு. உனக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் தான் என் பேரனை உனக்கு கட்டி வச்சேன். அவன் தான் ஒரு கூமுட்டையா இருக்கான்னா நீ அது விவரம் சொல்லக்கூடாதம்மா. இல்ல பாட்டி, அவரு என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அவரே சொல்லிட்டு அவரே வெளியே போய் படுத்துக்கிட்டாரு. சரிடாம்மா, எனக்கு தெரியும். நீ எப்பவுமே சரியாதான் இருப்பான்னு எனக்கு தெரியும். இவன் தான் சரி கிடையாது. நான் இப்போ என் பேரங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேம்மா, உன் பொண்டாட்டி கூட தான் நீ இருக்கணும்னு. அவன் நீ இங்கதான் இருப்பான். இங்கயா? ஆமாம்மா, இங்கதான். ஏன் இந்த ரூமுக்கு என்ன குடைச்சல்? ரொம்ப சின்னதா இருக்குதோ? வேணா ஏன் ரூம் எடுத்துக்கிட்டீங்களா? பெருசா இருக்கும். இல்ல பாட்டி, வேண்டாம் வேண்டாம். சரிம்மா, அப்போ ரெண்டு பேரும் இங்கேயே படுத்து தூங்குங்க, சரியா? கணவன் மனைவியா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் இந்த பாட்டியோட ஆசை. நீ எங்க வீட்டுக்கு கிடைச்சது, என் பேரனுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம். சீக்கிரமா ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டா நான் சந்தோஷமா அதை கொஞ்சிக்கிட்டே காலத்தை கழிச்சிடுவேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதாடா ரூபி கண்ணா? புரியுது பாட்டி. சரிம்மா, அப்போ பாட்டி போறேன். ரெண்டு பேரும் உள்ளே படுங்க, சரியா? எப்போ சோஷப்பு முகத்தை இப்படி சோகமாவே வச்சுக்கிடாம அந்த பிள்ளைய பார்த்து பேசி சிரிப்பா. அவ வேற யாரும் இல்லை, உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி என்பது சொல்றத முழுசா கேளு. பொண்டாட்டிங்கிறது என்ன ஒரு தாய் மாதிரி. உன்னை பெத்த தாயை நீ வெறுப்பியா? இவளையும் அப்படியே நீ நேசிக்கணும். அது மட்டும் இல்லப்பா, இதுக்கப்புறம் எல்லாமே அவதான் உனக்கு. அவகிட்ட தான் நீ சாப்பிடணும்னாலும் கேட்கணும், தும்பனாலும் கேட்கணும், இரும்பனாலும் கேட்கணும். ஆமாப்பா, பொண்டாட்டினா அப்படிதான். புரிஞ்சுதா? நல்லபடியா சேர்ந்து ரெண்டு பேரும் வாழுங்க. 10 மாசத்துல ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ வேணும். இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. நல்லபடியா வாழுங்கப்பா. பாட்டி, கதவை வெளியே பூட்டிட்டு போறேன். இனி எல்லாம் அப்படிதான். காலையில 6 மணிக்கு தான் திறப்பேன். நான் இப்ப திறந்து விட்டுட்டு போனா நீ திரும்பவும் வந்து சோபால படுத்துக்கிட்டா என்ன பண்றது? அதனால இங்கதான் இருக்கணும். பாட்டி, வெளியே பூட்டிட்டு போறேன்ப்பா.